ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே 129. ஸோ இன்னைக்கு கோர் அண்ட் கார்டியோ தான் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன். ஸோ கார்டியோவில் ட்ரெட்மில்ல ஒரு 25 மினிட்ஸ் இன்க்ளைன் வாக் பண்ணியிருந்தேன். ஸோ லைட்டாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போக போக இன்க்ளைனை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ 15 வரைக்கும் இன்க்ளைன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன். ஸோ கார்டியோ பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ரன் பண்ணணுன்னு நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ரன் பண்ணலாம். பட் தென் நீங்கள் கண்டினியூஸாக ரன் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபெட்டிக் உங்களுக்கு அதிகமாகும். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுவீங்களே தவிர ஃபேட் லாஸ் அப்படிங்கிறது அங்கே வந்து உங்களுக்கு அந்த இடத்துல வந்து உங்களோட கார்டியோவாஸ்குலர் எண்ட்ரன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் நீங்கள் ரன் பண்ணுறப்போ. இதுவே உங்களோட எய்ம் வந்து ஃபேட் லாஸ் பண்ணணும், எனக்கு ஃபேட்டை குறைக்கணும், என்னோட மசில் மாஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ ஸோ உங்களுக்கு இன்க்ளைன் வாக் ஒரு நல்ல ஒரு ஒர்க் அவுட்டாக இருக்கும். ஸோ அதை பண்ணிங்கனாலே நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சூட்கேஸ் கேரின்னு சொல்லுவாங்க. சூட்கேஸ் கேரி அப்படிங்கிறத நீங்கள் either டம்பல் வச்சுக்கலாம், இல்லாட்டி கெட்டில் பெல் வச்சு பண்ணலாம். ஸோ ஒரு கையில் நீங்கள் ஹோல்ட் பண்ணி நீங்கள் வாக் பண்ணுவீங்க. ஸோ இது சூட்கேஸ் கேரி. ஸோ இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறது ஃபார்மர் வாக் அல்லது ஃபார்மர்ஸ் கேரின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 கையிலையுமே ஹோல்ட் பண்ணிவிட்டு either டம்பல் ஆர் கெட்டில் பெல். ஸோ ஆக்சுவலாக டம்பலில் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் டம்பல் இருக்கிற ஃப்ளோர் வந்து ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். ஸோ அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதில் நிறைய வெயிட்ஸ் போட்டு நான் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபைனலாக ஜாலி முடிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஜம்ப் பண்ணி போயிட்டுருந்தேன். ஸோ ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே இன்றைக்கி கோர் அண்ட் கார்டியோ தான் ஃபோக்கஸ்ட் ஆகுது. ஸோ கோர் ஸ்டெபிலிட்டி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து நல்லாவே மற்ற ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால தான் கோரை ஃபோக்கஸ் பண்ணி நான் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன். ஒரு ஃபைனலாக ஒரு மொபிலிட்டிக்கு நம்ம ஃப்ளெக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ என்னுடைய 2-3 யோகா பொசிஷன் பண்ணிவிட்டு வார்ம் டவுன் பண்ணிவிட்டு நான் என்னோடய டேயை நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஓட்ஸில் வந்து ஃபிக் போட்டு சாப்பிட்டேன். ஃபிக் போட்டு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகி கிளம்பி போகலான்னு போனால் ஸோ கொஞ்சம் செமையாக டிராஃபிக்காக இருந்தது. ஸோ ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே போதும் நான் இருந்தது. சென்னை டிராஃபிக்கில் ஆஃபீஸ் போய் வரது உயிர் போய் உயிர் வர மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவே லேட்டாக போனால் ஆஃபீஸில் சேலரி கூட பிடிப்பாங்க பெர்மிஷன் வந்துருச்சுன்னா. ஸோ இன்றைக்கி அதுதான் ஆச்சு. இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி எனக்கு பெர்மிஷன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சென்னையில் போயிடலாம் அப்படின்னு டார்கெட் பண்ணி போனால் நான் இந்த பர்டிகுலர் இதில் சிக்னல் போட்டாங்க. ஸோ அவ்வளோ பெரிய க்ரௌட் இருந்தது. இதை முடிச்சு போகிறதுக்குள்ள எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ ஆஃபீஸ் போயிட்டு அங்கே போயிட்டு இட்லி வித் சட்னி அண்ட் எக்ஸ் அண்ட் ஒரு கோவாவும் சேர்த்து சாப்பிட்டேன். ஸோ எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் நான் வந்து ஜிம் போயிட்டு வரப்போ வந்து ஓட்ஸ் சாப்பிட்டேன். ஸோ ஆஃபீஸ் போயிட்டு நான் எக்ஸும் வித் இட்லியும் சாப்பிட்ருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா லஞ்ச் இருந்தது. லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஸோ லஞ்சில் வந்து புளி சாதமும் சிக்கன் வித் வெஜ்ஜஸ் சாப்பிட்ருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து தோசை சாம்பார் வித் சிக்கன் சாப்பிட்டு டே முடிச்சிட்டேன். பாய்.